Many prophets and kings desired to see what you see and did not see it, to hear what you hear, did not hear it. லூக்கா 10:24. பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் கேட்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, give thanks to God the Father through His Son in the Holy Spirit, because in His great love for us, He took pity on us, and when we were dead in our sins, He brought us to life with Christ, so that in Him we might be a new creation. Saint Leo the Great. பெரிய சிங்கராயருடைய வார்த்தைகள் நம் மீதுள்ள பேரன்பால் மனமிறங்கி நாம் பாவத்தில் மரித்தபோது கிறிஸ்துவுடன் நமக்கு வாழ்வளித்து அவரில் புது படைப்பாக மாற்றியதற்கு தூய ஆவியில் தந்தையாகிய இறைவனுக்கு அவரது மகன் வழியாக நன்றி கூறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், அவருடைய வருகை, அவருடைய இந்த தாழ்ச்சியான மன்னக இரக்கம், மன்னகத்தில் இறங்கி வந்தது, த காண்டிசென்ஷன், அனைத்தும் நமக்கு வாழ்வு தருவதற்காக. இதை அறிவதற்கு கடந்த நாட்களில் பார்த்தோம், நம்முடைய அகக்கண்கள் திறந்து அவைகளை நாம் நோக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று. கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து எங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை உய்த்தறி நீ புல்லறிவே. புல்லறிவு என்றால் நம்முடைய சாதாரண அறிவு. இறைவன் மிக பெரியவர், பேரறிவு. பேரறிவை சிற்றறிவு ஏற்றுக்கொண்டது என்பது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். தேவதாய்க்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட அந்த காட்சியை இத்தகைய வார்த்தைகளினால் எழுதி வைத்திருக்கிறோம் ஆங்காங்கு. பேரறிவை சிற்றறிவு ஏற்றுக்கொண்டது. நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரண அறிவு, அதை புல்லறிவு என்று இலக்கியம் சொல்கிறது. இந்த சாதாரண அறிவினால் நாம் உய்த்தறிய வேண்டும். அன்னப்பறவை என்ன செய்யுமாம்? பாலும் தண்ணீரும் கலந்திருந்தால் கூட தண்ணீரை பிரித்து பாலை உண்ணக்கூடிய அதற்கு பக்குவம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதுபோன்று கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து, சாதாரண கண்களினால் இறைவனை காண முடியாது. எங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை, எல்லாவற்றிலும் இறை பிரசன்னம் மறைந்திருக்கிறது. உலகத்தினுடைய படைப்புகளாகட்டும் உயிர்களாகட்டும் அனைத்திலும் மறைந்திருக்கிற இறைவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் சாதாரண காரியங்களில் கூட இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்போம். அப்பொழுதுதான் நமக்குள் ஏமாற்றம், விரக்தி ஏற்படுவது. பிரெஞ்சு பெயிண்டர் வின்சென்ட் வான் காக் produced 1700 paintings in his lifetime. He sold only one of the paintings for $85. He died thinking he was a failure. Today, his painting, Dr. Kashe, sold for $82.5 million. வின்சென்ட் வான் கோ என்ற பிரெஞ்சு ஓவியர் தன் வாழ்நாளில் 1700
ஓவியங்கள் வரைந்தார். அவற்றுள் ஒன்றை மட்டும் 600 ரூபாய்க்கு விற்றதால் தான் தோல்வி அடைந்ததாக எண்ணி இறந்தார். ஆனால் அதே அவருடைய ஓவியங்களை டாக்டர் காஷே இன்று அவரது படைப்பை 8 கோடிக்கு விற்றுள்ளார். நம்முடைய செயல்பாடுகளோ அனுபவங்களோ அதனுடைய மகிமை நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடும், அதனுடைய அருமை நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடும். அப்படித்தான் இயேசுவினுடைய அருமையை அந்த சரிசேயர்கள், பரிசேயர்கள், மத தலைவர்கள், சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இன்றும் யூதர்களும் புரிந்து கொள்ளவில்லை. இயேசுனுடைய மகத்துவத்தை, மகோன்னதத்தை. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய மிக சாதாரணமானவர்கள் கூட, தொழுநோயாளியிலிருந்து சமுதாயத்தில் இருந்த கடைத்தட்டு நிலையில் இருந்த மக்களும் இயேசுவை விசுவாசத்தால் புரிந்து கொண்டார்கள். ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார், அவர் கூறுகிறார், the only ones among you who will be really happy are those who have sought and found a way to serve. பிறருக்கு சேவை புரிய ஒரு வழி தேடி கண்டடைந்தவரே உங்களுள் உண்மையில் மகிழ்ச்சி உள்ளவர். பிறருக்கு சேவை புரியும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் அளவே இல்லை. நான் அடிக்கடி ஒரு நபரினுடைய உதாரணத்தை சொல்லுவேன். நெய்வேலி பங்கில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு புதன்கிழமை மாலையும் மருத்துவமனையில் சென்று நோயாளிகளை சந்தித்தல் வழக்கம். வியாழக்கிழமை காலை அவர்களுக்கு நன்மை கொண்டு கொடுப்பது வழக்கம். உதவி குருக்கள் வாரம் வாரம் செய்கின்ற ஒரு பணி. ஒரு முறை உதவி குரு இல்லை, நான் சென்றேன் அந்த பணிக்காக. புதன்கிழமை மாலை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்திக்கும் பொழுது பார்த்த உடனே தெரியும், கையெடுத்து கும்பிடுவாங்க. தோசைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம கத்தோலிக்கர்கள் அல்லது நல்ல மனம் படைத்தவர்கள். அவரிடம் அருகே சென்று விசாரித்து ஆறுதல் சொல்லி, அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தால், பங்கை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அடுத்த நாள் நன்மை எடுத்து வருவேன் என்று சொல்லி வருவது வழக்கம். அதில் அநேக பிரமத சகோதரர்களும் விரும்புவார்கள் தங்களிடம் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று, அவர்களுக்கும் செய்வோம். அப்படி செல்லும் பொழுது ஒரு நபரை நான் பார்த்தேன். அவரும் எனக்கு முன்னதாக ஒவ்வொரு வார்டாக சென்று நோயாளிகளை சந்தித்து கொண்டே செல்கிறார். அவர் பேர் பெனடிக்ட் என்று பெயர். பெனடிக்ட், என்ன இங்கே இருக்கிறீங்க? யாராவது உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்களா என்று கேட்டேன். இல்லை ஃபாதர். பிறகு என்ன செய்கிறீர்கள்? நான் வாரம் வாரம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மருத்துவமனையில் வந்து நோயாளிகளை சந்திப்பது பழக்கமாக கொண்டிருக்கிறேன். எப்படி, என்ன? அவர் மரியாயின் சேனையிலோ வின்சென்ட் பால் சபையிலோ இல்லை. அவர் சொன்னார், என் மனைவி மருத்துவமனையில் இருந்தார்கள் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையின் பொருட்டு. 1 மாதம் இருந்த பொழுது தினமும் அவர்களை சந்திக்க மாலையில் வரும் பொழுது அவர்களுக்கு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அருகில் இருப்பவர்களும் சற்று பேச்சு கொடுத்து ஆறுதல் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வார்டு என்று நோயாளிகளை போய் சந்தித்து அவர்களோடு பேசினேன். அது எனக்கு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சியை தந்தது, ஒரு திருப்தியை தந்தது. அதை ஏன் தொடர்ந்து செய்யக்கூடாது என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மரியாயின் சேனை வின்சென்ட் பால் அவருடைய ஒரு பணி அது. மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்தித்தல், சிறையில் சென்று கைதிகளை சந்தித்தல். ஆனால் எந்த சபையிலும் இல்லாமல் இதை செய்யக்கூடிய வகையிலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் கொடுத்த மகிழ்ச்சி. இப்போ பாருங்கள், பிறருக்கு சேவை புரிய ஒரு வழி தேடி கண்டடைந்தவரே உங்களுள் உண்மையில் மகிழ்ச்சி உள்ளவர். பிறருக்காக சேவை புரிவதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆகவேதான் இந்த எல்லோரும் இன்புற்றிருப்பதை அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் சொல்லுவார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்
என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன், சிந்தனையை கொடுக்கிறேன், சற்று அவர்களுக்காக வேலை செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்கின்ற வகையில் பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் நாம் இருத்தல் வேண்டும் என்று இந்த திருவருகை காலத்தில் ஏற்றுக்கொள்வோம். செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், give me the simplicity and purity of faith to gaze upon your face with joy and confidence in your merciful love. Remove every doubt, fear and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission. ஆண்டவராகிய இயேசுவே, தாழ்ச்சியான உள்ளமும் தூய நம்பிக்கையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் தந்தருளும். உமது வார்த்தையை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் எம் உள்ளத்தில் மண்டி கிடக்கும் அவநம்பிக்கை, சந்தேகமும் அச்சமும் ஆணவ எண்ணமும் நீக்கி அருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்காக விண்ணகத்தை துறந்து மண்ணகம் வந்து எமக்காக பாடுகள் பட்டு சிலுவை மரணத்தை ஏற்று இதன் வழியாக நீரும் மகிமை பெற்றீர், எமக்கும் வாழ்வு தந்தீர், மீட்பை தந்தீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை. நீர் காட்டிய வழியிலே, அந்த சிலுவை வழியிலே நாங்களும் பெற்ற இந்த பெருவாழ்வை, பெற்ற இந்த விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எங்கள் சொல், சிந்தனை, செயல்களை ஆசீர்வதியும். இதனால் சான்று பகரக்கூடிய மக்களாக நாங்கள் வாழச் செய்திருளும். எங்கள் செபத்தை கேட்டருளும், எங்கள் வேண்டுதலையும் ஆசீர்வதியும். யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களை எல்லாம் இந்நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்களை எல்லாம் உம்முடைய திரு பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த வல்லமையான நேரத்திலே உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஆலயத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வாதமிக்க நேரமாக அவர்களுக்கு இது அமைவதாக. அவர்களை சுற்றி இருக்கின்ற இடத்திலே உம்முடைய இறை பிரசன்னம் நிரவுவதாக. இதனால் தீமை, தீங்கு, சாத்தானின் பல வகையான வஞ்சக வலைகளெல்லாம் அறுத்து ஒழித்துவிட்டு ஒளியை அவர்களுக்கு தாரும். இருளை அகற்றியலும். எங்கள் அகக்கண்கள் வழியாக உம்முடைய நாங்கள் அறிந்து கொள்ள, இனம் கண்டுகொள்ள வேண்டிய பக்குவத்தை எமக்கு தாரும். உமக்காக எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் காணிக்காக்குகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.